முயற்சி மற்றும் ஆயுதங்கள் வைத்திருந்ததாக வரிச்சியூர் செல்வம் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படும் காணொளி. அதாவது வாய்தாவை மறந்துட்டேன், செஷன்ஸ் வாய்தா போயிருக்கேன், கீழே மறந்துட்டேன். ஏற்கனவே கைது செய்ய சென்ற போது என்கவுண்டரில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. தொடர்ந்து தலைமறைவு காட்டி வந்த வரிச்சியூர் செல்வம் பிடிபட்டது எப்படி? மதுரையில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஒருவரை கொலை முயற்சி செய்ய முயன்றதாக வரிச்சியூர் செல்வம் உள்ளிட்ட 4 பேர் மீது கொலை முயற்சி ஆயுதங்களை வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களை தீவிரமாக தேடி வந்த நிலையில் திண்டுக்கல்லில் ஒரு லாட்ஜ் ஒன்றில் அவர்கள் இருந்தபோது அவர்களை போலீசார் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது சினோஜ் என்பவர் போலீசாரை தாக்க முயன்ற போது அவரை தற்காப்புக்காக போலீசார் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்திருந்தனர். அந்த வழக்கில் வரிச்சியூர் செல்வம் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்பு ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் அந்த வழக்கில் தொடர்ந்து வரிச்சியூர் செல்வம் ஆஜராகாமலேயே இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் வரிச்சியூர் செல்வத்திற்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரை திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அது குறித்த காணொளி வெளியாகி இருக்கிறது. செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் பார்மசி கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.